தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே துதி. அவரே சதா காலமும் உயர்ந்தவர். சகல துதியும் கனமும் அவருக்கு. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் ஒரு சந்தோஷம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். ஆமென். நுகங்கள் கண்டிப்பா முறியும், கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும், சிறை வாழ்வெல்லாம் மறையும். ஒரு புதிய வாழ்வு உங்களுக்காக துவங்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்வார். அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருப்பார். அவர் உங்களுக்கு கேடகமா இருப்பார். அவர் உங்களுக்கு நம்பிக்கையா இருப்பார். அவர் உங்களுக்கு ஆதரவா இருப்பார். அவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவராய் இருப்பார். அந்த ராஜாவை உயர்த்துவோம், அந்த தேவனை நாம் ஆராதிப்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று எண்ணிடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆமென். ஆகாய விண்மீனாய் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆமென். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை எகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவோ பாராளும் எந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு மலரும், சீயோனி மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீயோனி மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒலி. சந்தோஷமா ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு
யாக்கோபு நடுங்கிடுவானோ? யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாகதே பனருள்வார். பதறாத வாழ்வு. ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் மீதா ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீதா ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றிய தேற்றும் நல்நாதர், போற்றிய பாதம் தரிப்போ. அநாதி தேவன் அடைக்கலம் பாரில் அநாதையாப்பதே இல்லை. அநாதி தேவன் அநாதையாப்பதே இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆமென். சத்தத்தை உயர்த்தி ஆகாயவின் மீனா ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனா ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன், பாரினில் வேறில்லை பாக்கிய. நீரெந்த ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வினில் வேண்டும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்தர் மாளிகை எழும்பும். பிள்ளைகளும் சபையும் தேவனே எழும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஓ ஆமென். ஆகாயவின் மீனா ஆகாயவின் மீனாய் அல்ல கைத்தட்டி குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. ஒரு நல்ல விசுவாசத்தோடு நீங்கள் குன்றி போவதில்லை. ஓ நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காணும். எல்லா நுகங்களும் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவாராக. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். நிம்மதியை தருகிறோம், சமாதானத்தை கர்த்தர் தருகிறோம். அநாதி தேவன் அடைக்கலம் பாரில் அநாதையாப்பதே இல்லை. கர்த்தர் ஒரு நாளும் தேவ ஜனமே உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டான். பிள்ளை
பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும் பரிசுத்தர் மாளிகை எழும்பும். பிள்ளைகளும் சபையும், உங்க குடும்பம் நிலை நிற்கும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிள்ளைகளும் சபையும் பரிசுத்தர் மாளிகை எழும்பும். நல்ல சந்தோஷமா குறுக விடமாட்டார், குன்றி போக விடமாட்டார். சிறையிருப்பின் அனுபவங்களை கர்த்தர் மாற்றுவார். நல்ல ஒரு மன அமைதியை உங்களுக்கு தருவார். நீங்கள் கட்டப்படுவது இல்லை, கர்த்தர் உங்களுடைய கட்டுகளை அவிழ்க்கிறார். உங்க மேல எந்த நுகங்களும் பூட்டப்படுவது இல்லை, உங்க நுகங்களை கர்த்தர் முறிக்கிறார். ஒரு அமைதல் உள்ள ஜீவனும் ஒரு சமாதானமான வாழ்க்கையை கர்த்தர் பரிசாய் தருகிறார். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் சந்தோஷப்பட்டு களிகூற, உங்களுக்கு தேவையான வெகுமதியாக அதை கர்த்தர் தருகிறார். அவரே உங்களுக்கு அடைக்கலம், அவரே உங்களுக்கு ஆதரவு. ஒருபோது நீங்கள் அலைந்து திரிவது இல்லை, நீங்கள் தனியே விடப்படுவது இல்லை, நீங்கள் திக்கற்றவர்களாக இருப்பது இல்லை. உங்க பிள்ளைகளை கர்த்தர் கட்டி எழுப்புவான், உங்க வீட்டை கர்த்தர் நிலைநிறுத்துவான், உங்க சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பான். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வேலை கர்த்தரை பாடுவது, துதிப்பது, ஆராதிப்பது. கர்த்தருடைய வேலை நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவது. அல்லேலூயா. நம்மோடு கூட இருந்து நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துவது, கடைசி வரைக்கும் நம்மளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல இது அவருடைய வேலை. ஆனால் நம்ம வேலை என்னது? அவரை பாடணும், அவரை துதிக்கணும். அதனால தான் பாடுறோம், நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அல்லேலூயா. யார் பாதத்தில்? நீங்க அமர்ந்திருக்க வேண்டியது அவர் பாதத்தில். நீங்க அவர் பாதத்தில் அமர்ந்திருந்தா யார்டையும் போய் நிற்க வேண்டாம், எங்கேயும் அலைய வேண்டாம், யார்டையும் கையேந்த வேண்டாம், யாரு காலில் என்ன செய்ய வேண்டாம், யாராவது ஏதாவது செய்வாங்களான்னு இப்படி என்ன செஞ்சுட்டு இருக்க வேண்டாம், பார்த்துட்டே இருக்க வேண்டாம். எனக்காக யாராவது ஏதாவது பேசுவாங்களான்னு பின்னாடியே என்ன செய்ய வேண்டாம். நீங்கள் யாரையும் காக்கா பிடிக்க வேண்டாம். அல்லேலூயா. யாருக்கும் நீங்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கும் நீங்கள் ரெஃபரன்ஸ் லெட்டர் கேட்டு எனக்காக நீங்கள் அவங்கள்ட்ட ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டர் தாங்க நினைச்ச வேண்டாம், கேட்க வேண்டாம். எல்லாம் யார் பார்த்து கொள்வா? அல்லேலூயா. ஏன்னா அவர் நமக்கு துணையாய் ஜீவிக்கிறார். அவர் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? ஏன்னா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் எப்படி இருக்கிறாரா? மாறாதவராக இருக்கிறார். அப்போ இந்த வாரம் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறது நீங்கள் அனுபவிக்கணுமா? உங்களுக்காக கர்த்தர் செயல்படுறதை நீங்கள் பார்க்கணுமா? உங்கள் கூடவே அவர் வர்றதை நீங்கள் அனுபவிக்கணுமா? அப்போ பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அமர்ந்திருக்கணும். எத்தனை பேர் பாட, துதிக்க, ஆராதிக்க, அமர்ந்திருக்க நல்ல கைகளை அசைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். நாம் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். அல்லாஹ் கைதட்டி சந்தோஷமா ஆவியில நிறைந்து என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய ஆமென். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகால் வந்திடுவான். ஓ, படகால் வந்திடுவான். இருளனிலே பகலவனான் இயேசுவே ஒளி தருவான். இருளனிலே மகிழ்ந்திடுவே.
காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய கடை அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் பாடி மகிழ்ந்திடுவே. ஓ நான் பாடி மகிழ்ந்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய ஆமென். என் ஜீவிய இயேசுவே. என் ஜீவிய சகலரபலகத. நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து கர்த்தர் அந்த கிருபை உங்களுக்கு தருவாராக. பாதத்தில் அமர்ந்திருக்கும் கிருபை, பாடி துதிக்கும் கிருபை, ஆராதனை அபிஷேகம், நல்ல துதியின் ஆவி உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. எல்லா பலவீனங்கள், துதிக்க முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி வருகிற தடைகளை கர்த்தர் மாற்றுவாராக. எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பாராக. தேவ பலன் உங்களை நிரப்புவதாக. கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கி வருவதாக. உங்க மேல அவருடைய கிருபை, உங்க மேல அவருடைய பிரசன்னம், உங்க மேல அவருடைய வல்லமை, உங்க மேல அவருடைய அபிஷேகம். அவர் உங்களுக்கு துணையாயிருக்கிறார், ஊன்றுகோலாயிருக்கிறார், உங்களை கரை சேர்க்கும் படகாயிருக்கிறார், உங்களை நடத்தி செல்லுகிற வழிகாட்டியாயிருக்கிறார், உங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாயிருக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி நன்றி நன்றி. தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் நல்லவர். அவர்தான் நம்மை நடத்துகிறார், அவர்தான் நம்மை பாதுகாக்கிறார், அவர்தான் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார், அவர்தான் நம்ம கூடவே இருக்கிறார். நம்ம வேலைகள் அவர்தான் ஆசீர்வதித்திருக்கிறார், தொழில்கள் அவர் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பத்திரமா இருக்கிறோம், நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோம், நம்ம சுகமா இருக்கிறோம், நம்ம ஐஸ்வர்யமா இருக்கிறோம், நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்னா கிருபை கிருபை கிருபை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு துணையா இருக்கிறதுனால தான், உதவியா இருக்கிறதுனால தான், பக்கபலமா இருக்கிறதுனால தான், எங்க பட்சத்தில் இருப்பதனால தான், எங்களுக்கு நீர் நல்லவராய் இருப்பதினால தான், எங்களுக்கு நீர் போதுமானவராய் இருப்பதனால தான் நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறோம்பான்னு சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. உள்ள நன்றி சொல்லட்டும், நன்றி சொல்லட்டும். நல்ல எபனேசராய் என்ன நீங்க நடத்தி இருக்கீங்கப்பா. ஓ, எந்த தீங்கும் எனக்கு வராதபடி, ஆபத்து வராதபடி, நாச மோசங்கள் வராதபடி, விக்கினங்கள் வராதபடி, விபத்துகள் வராதபடி, நோய்கள் வராதபடி ஆண்டவரே என்னை காத்து கொண்டீங்கப்பா. காலையிலையும் மதியானமும் மாலையும் இரவும் நடுஇரவும் அதிகாலையும் நீங்க தான் எனக்கு உதவியா இருந்தீங்கப்பா, நீங்க தான் எனக்கு துணையா இருந்தீங்கப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்பா. தேங்க்யூ லார்ட். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில்லை. நல்ல எபினேசராய் நன்றி சொல்ல ஆயிரம் ஆயிரம் நன்மையும் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே.
நேசரா இயேசுவே காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லாம் நல்லா அனுபவித்து பாடு. நான் கண்டே தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா இயேசுவே நல்ல எபினேசரா. Thank you அப்பா. நல்ல எபினேசரா ஓ எத்தனை பேர் உண்மையா அதை சொல்றீங்க? கர்த்தர் நடத்தி வந்தார். அது பாலைவனமோ அல்லது யாருமே இல்லாத ஒரு இடமோ உதவியே இல்லாத ஒரு சூழ்நிலையோ பலவீனங்கள் நிறைந்ததோ ஆபத்து நிறைந்ததோ தேவைகள் நிறைந்ததோ எந்த நம்பிக்கை நிச்சயம் இல்லாததோ ஆனால் கர்த்தர் நம்மை நடத்தினார். அதனால தான் நம்ம கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் முன்னேற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது, வளர்ச்சிகள் இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு நன்றியாய் கரங்களை உயர்த்தி நல்ல எபினேசரா இயேசுவே நல்ல எபினேசரா. Thank you அப்பா. எத்தனை பேர் உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. இப்படி அழகா நடத்துறாரு, ஆசீர்வாதமா நடத்துறாரு, நன்மையான காரியங்களெல்லாம் செய்கிறாரு, நேர்த்தியா நடத்துறாரு, செவ்வையான வழியில நடத்துறாரு, ராஜபாதையில் நடத்துறாரு. ஆமே. நமக்கு அவர் முன் சென்று கோணலானதெல்லாம் செவ்வையாய் மாற்றுகிறாரு, தடைகளெல்லாம் உடைக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நாம் அவருக்கு நம்மை அர்ப்பணிக்க யோசிக்கலாமா? அல்லேலூயா. பாஸ்டர் ராபர்ட் ரொனால்ட் அவங்க நிறைய வார்த்தைகளை பேசும்போது ஒரு தாட் சொன்னாங்க. அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது எனக்கு. அது தனிப்பட்ட விதத்தில் அர்ப்பணிப்புக்கு அது உபயோகமாக இருக்கும். அவங்க சொன்னது வேற ஒரு கருத்தில் சொன்னாங்க. ஆனால் இப்போ அர்ப்பணிப்புக்கு அது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த அர்த்தத்தை புரிஞ்சால் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோவா பேலை இருக்குது பார்த்தீங்களா? நோவா பேலையில் ஸ்டியரிங் இருந்துச்சா, இன்ஜின் இருந்துச்சா, கிளட்சி பிரேக்கு ஏதாவது இருந்து அவர் அதை ஏதாவது பண்ண முடியுமா? ஓட்ட முடியுமா?
எங்கேயாவது அவர் நினைச்ச இடத்துல ஸ்டாப் பண்ண முடியுமா? பூட்டி சாவி யார்கிட்ட இருந்தது? அவர் தூக்கிட்டு போயிட்டார். கதவை அவர் திறக்க முடியுமா? அவர் நினைச்ச இடத்துக்கு அவர் போகணுன்ட்டு வேகமாக ஓட்ட முடியுமா? இல்லை மெதுவாக தான் வருவேன்னு மெதுவாக ஓட்ட முடியுமா? இல்லை நான் ரைட் சைடு தான் போவேன் அப்படின்னு அவர் போக முடியுமா? திருப்ப முடியுமா? அங்கே ஒன்றுமே கிடையாது. அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த பேழைக்குள்ளே இருந்த நோவாவையும் அவன் குடும்பத்தையும் இயக்கினது யாரு? அவன் எத்தனை நாள் இருக்குன்னு முடிவு பண்ணது யாரு? அந்த பேழை அந்த தண்ணியில் மிதந்து எந்தெந்த மலைகளெல்லாம் கடக்கணும்னு முடிவு பண்ணது யார்? அந்த வாய்ப்பெல்லாம் அவங்க கையில் கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, என்ன நடந்திருக்கும்? நோவா ஒரு பக்கம் திருப்பி இருப்பார், நோவா மனைவி ஒரு பக்கம் திருப்பி இருப்பாங்க, மூத்த மகன் அவன் பங்குக்கு திருப்பி இருப்பான், இளைய மகன் அவன் பங்குக்கு திருப்பி இருப்பான், நடுவில் உள்ளவன் அவன் பங்குக்கு. நீங்களாம் என்ன திருப்பிறீங்கன்னு மருமக்கமாரெலாம் ஆளுக்கு ஒரு பக்கம் என்ன செஞ்சுருப்பாங்க, திருப்பி இருந்திருப்பாங்க. இந்த பிரச்சனையே வேண்டாம்டா அப்படின்ட்டு எல்லாத்தையும் யார் கண்ட்ரோல் எடுத்துட்டார்? அல்லேலூயா. ஆனால் நமக்கு பிரச்சனை என்னென்னா எல்லாத்தையுமே நாம் செய்யணும்னு நினைக்கிறோம், நாம் ட்ரை பண்ணுறோம், நாம் திருப்பணும்னு நினைக்கிறோம், நாம் நிறுத்தணும்னு நினைக்கிறோம், நாம் வேகமாக போகணும்னு நினைக்கிறோம், நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நாம் திறக்கணும்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா எல்லாமே யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறோம்? நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறோம். இப்படிலாம் நம்ம நினைக்கிறதுனால தான் வாழ்க்கை நமக்கு நிறைய நேரத்தில் பிரச்சனைக்குரியதானே செஞ்சிருது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், உயிரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், குடும்பத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், வேலை தொழில் பிஸ்னஸ் எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அவர் நடத்தட்டும், அவர் இயக்கட்டும், அவர் விரும்புகிறபடி. இரவு பகல் 40 நாள் மழை போயிட்டுன்னு அவர் நினைச்சா அது பெய்யட்டும். அல்லேலூயா. அப்படி அவர் என்ன செய்கிறாரோ அதை என்ன செய்யிட்டு அவர் சரி, இப்படி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம இருந்தால் தான் பாதுகாப்பு. அழகாக எந்த இடத்துல அந்த பேலை நிற்கணுமோ அந்த இறங்கி வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. எதிர்காலத்தை குறித்த உடன்படிக்கை ஆண்டவர் செய்கிறார். வானவில்லை வச்சு இன்மை ஜலத்தினால் என்ன செய்ய மாட்டேன், பூமி அழிக்கமான டோன்ட் பி அஃப்ரைட், பயப்படவே வேண்டாம், நம்பிக்கை ஆண்டவர் என்ன செய்கிறார். இப்படி நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பார். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் இயக்கி கொண்டே இருப்பார். முழுவதுமாக நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறேன், முற்றிலும் அவருக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். இயக்கங்கள் எல்லாம் அவரை பொறுத்தது, தீர்மானங்கள் எல்லாம் அவரை பொறுத்தது, முடிவுகள் எல்லாம் அவரை பொறுத்தது, எல்லாத்தையும் அவர் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். அப்படி ஒரு மைண்டுக்கு வந்துருங்க, அப்படி ஒரு செட்டப்புக்கு வந்துருங்க. நிச்சயம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் உங்களை கர்த்தருக்கு கொடுக்குறத ஒப்பு கொடுக்குறத நீங்கள் சொல்லுங்கள், அவர்கிட்ட வாயால் சொல்லுங்கள். இசப்பா என்னை நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன், என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன், முழுவதுமா நீங்கள் இயக்குங்கப்பா, நீங்கள் நடத்துங்கப்பா, நீங்கள் நடத்துங்க, நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க, நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, எல்லாம் நீங்கள் ஆண்டவரே செய்யுங்கப்பா. அல்லேலூயா. உங்கள் கையில் நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, உங்கள்கிட்ட நான் எல்லாத்தையும் விட்டு தந்துடுறேன்ப்பா, நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. எது நீங்கள் சொல்லணும்னு தோணுதோ, எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கமிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. அது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கமிட் பண்ணிருங்க. அவர் பார்த்து கொள்வார், அவர் நடத்துவார். அல்லேலூயா. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா. நீங்க அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா இப்படிதான் ஆராதனை உங்களுக்கு இருக்கும். இப்படி நன்றி சொல்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். முழுவதுமாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.